நான் எப்போவுமே ஒன்றே ஒன்று தான் யோசிக்கிறது. நாம் நல்லா இருந்தால் மற்றவங்களும் நல்லா இருக்கும். அதான் யோசிக்கிறேன். யாரும் நாசமாக போயிடணும், விளங்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு நாள் யோசிச்சு நான் பண்ணியிருக்கே இல்லை. நாம் நல்லா இருக்கிறோமா, கடவுள்கிட்ட தான் சொல்கிறது. கடவுளே என்ன சந்தோஷமாக வச்சுருக்கேன், அந்த மாதிரி எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்குவேன். நான் கடவுள்கிட்ட தான் இருக்கேன். நான் எப்போவுமே பெருமை, இந்த ப்ரௌட்னஸ்ஸு இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா. நேச்சுரலாக இருக்கணும். கடவுள் கொடுத்த வாழ்க்கை நேச்சுரல் வாழ்க்கை, அதுதான் இம்பார்ட்டன்ட். நேச்சுரலாக இருக்கணும். மாடிஃபை ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரு அதெல்லாம் இருக்குது. விட்டு கொடுத்து போகிறதுல ஒரு தப்பு இல்லை. ஒன்ஸ் ஒரு இடத்துல ஆர்கியூமெண்ட் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் விட்டு தரணும். அவன் விட்டு தரனாலும் நீங்கள் விட்டு தரணும். அவ்வளோதான். விட்டு தர்றதுல ஒரு ஒன்றும் கெட்டு போகிறதில்ல. ஸோ அதான் நல்ல எண்ணங்கள், நம்ம செயல்கள் நல்லதாக இந்த எல்லாமே நல்லதாக நடக்கும். நம்ம தலைவரை சொல்லியிருக்காரு. நான் என்னை பற்றி பெரிய சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் எப்போவுமே இது தான் யோசிப்பேன். யாருக்குமே டிஸ்டர்பன்ஸே பண்ணக்கூடாது, யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எல்லாரையும் அன்பாக வச்சுக்கணும், அன்பாக பார்த்துக்கணும், அன்பாக இருக்கணும். கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க மேலே ஏறி நிற்கக்கூடாது. முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுவோம், இல்லைன்னா அவங்களுக்கு கதை இருந்தால் சரி. நீ நல்லா வந்துட்ட மேலே, அதனால் கடவுள் எப்படி சொல்கிறது, நீ நல்லா வந்துட்ட மேலே, அதனால் கீழே இருக்கிறது தொந்தரவு கொடுக்குறாரு. அப்படி கீழே இருக்கிற தொந்தரவு கொடுத்தா கீழே இருக்கிறவன் என்ன பண்ணுவான், மேலே இருக்கிறவங்க முதல்ல மேலே இருக்கிற என்ன பண்ணுவான், என்ன மாதிரி ஆளை அனுப்பி விடுவான். ஸோ அதே தான் நல்ல செயல்கள், நல்ல எண்ணங்கள் இருந்தால் வாழ்க்கையில் எங்கேயோ போயிடலாம். பேஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்டர்ஸ்டாண்டிங் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லவ் எனக்கு ரொம்ப லவ்.